வணக்கம். கேபேஜ் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிடுறேன். கேபேஜ் நல்லா ஹாட் வாட்டரில் ஃபைனாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் நம்ம போட்டு எடுத்துக்கணும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். அது நான் கேரட் அண்டு பீன்ஸ் மட்டும் இங்கே எடுத்திருக்கேன். பட்டாணி கூட போட்டுக்கலாம். பட்டாணி போடுறதா இருந்தால் பட்டரில் முதல்ல கொஞ்சம் பிரேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இங்கே தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். நான் மசாலா அரைக்கிறதுக்கு கேஷ்யூ நட் அண்டு க்ரீன் சில்லிஸ் 2 க்ரீன் சில்லிஸ் பெருசாக எடுத்திருக்கேன். அண்டு ஒரு பெரிய டொமேட்டோ கட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுட்டு இதை ஒரு மசாலாவாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். புதினா சேர்த்து அரைக்கணுன்னா கூட நம்ம அரைச்சிக்கலாம். அண்டு கொஞ்சம் ஜிஞ்சர் பீஸ் கூட நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். ஆனால் நான் இங்கே போடலை. ஏலக்காய் 1வது 2வது அரைக்கும்போது போட்டுக்கலாம். அது நான் போட மறந்துட்டேன். ஓகேவா? இப்போ கேபேஜ் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து இங்கே வச்சுருக்கேன், ஸ்ட்ரெயின் பண்ணி. அதோட அப்புறம் இது மாதிரி கேரட்ஸ் அண்டு க்ரீன் பீன்ஸ் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பல் இல்லாததுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறேன் நான். இப்போ இது தேங்காய் பால், ஒரு தேங்காய் உடைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கீ வேணும். அதுக்கு கீ தாளிக்கிறதுக்கு, அப்புறம் மேலே ஊற்றுறதுக்கு. அப்புறம் புதினா, கொஞ்சம் கறி லீவ்ஸ் எல்லாமே சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் இருக்கு இல்லையா, அது. இந்த பிரியாணி அதாவது ஸ்பைசஸ் நம்ம இஷ்டம்தான், நம்ம எது வேணாலும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச கீயில் கொஞ்சம் கீ நான் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட அந்த ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸ் நம்மளுக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். பே லீவ்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அண்டு நிறைய ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, பிரியாணி ஸ்பைசஸ், அது எது வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே நான் இந்த 3 மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இதோட இந்த மின்ட் லீஃப் அண்டு கறி லீவ்ஸு நம்ம சேர்த்துக்கிறோம். லேசாக கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். அப்புறம் நம்மளோட அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கணும். வேக வைத்த அந்த கேரட் அண்டு பீன்ஸ், அப்புறம் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன் நான். இங்கே வெஜிடபிள்ஸ் நம்ம இஷ்டம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இது ஒரு கேபேஜ் நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு சுடு தண்ணியில் போட்டு நான் எடுத்திருக்கேன். அந்த கேபேஜோட ஸ்மெல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா, அந்த மிக்ஸி ஜாரில் இருந்து அந்த தண்ணி, இதெல்லாமே நம்ம சேர்த்துட்டு
அப்புறம் அதாவது நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ பிரியாணி மசாலா, அப்புறம் நம்மக்கிட்ட என்ன வீட்டில் நம்ம புழங்குறதுக்கு, அதாவது சாம்பார் குழம்பு வைக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மசாலா பவுடரே போடலாம். அதோட கொஞ்சம் பிரியாணி மசாலா, அதுதான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். இதுக்கு தகுந்த உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த மசாலா உப்பு எல்லாமே கலந்து ஒரு பாயில் வர வரைக்கும் இதை மூடி வச்சு நம்ம ஒரு 1-2 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைக்கணும். அதாவது என்னோடய வாய்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இது அரிசி நான் இங்கே 1.5 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு. என்னோடய வாய்ஸ் சில நேரங்களில் டோன் மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டான வாய்ஸ். அதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட அதாவது ஒரு கிளிப் மாதிரி போடுறேன், நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். எதுக்கு சில பேருக்கு வாய்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் டிஃப்ரெண்ட் டோனாகவும் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சோம். அதை மூடி எடுத்துட்டு ஒரு தடவை திருப்பி விடுறோம். ஃப்ளேம் ஸ்டவ் ரொம்ப லோவாக தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மசாலா கேஷ்யூ நட்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா தீஞ்சு போயிடும். ஸோ நிதானமான ஃப்ளேமில் வச்சு தான் இதை குக் பண்ணணும். அந்த அரிசி நார்மல் குக்கிங் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், ஒயிட் ரைஸ். பாஸ்மதி வேணுனாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதோடு நம்ம தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, தேங்காய் தண்ணி, கோகோனட் வாட்டர், தேங்காய் பால், தேங்காய் தண்ணி இல்லை தேங்காய் பால், அதை ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் என்கிட்ட வீட்டில் இருந்த சாம்பார் 2 குழம்பு மிளகாய் பொடி, அதுதான் நான் இங்கே சேர்க்க போகிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் இருந்த மசாலா போட்டிருக்கிறேன். எந்த மசாலா உங்கள்கிட்ட இருக்கோ அது போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுத்துக்கணும். அந்த மசாலா எல்லாமே அந்த வெஜிடபிள்ஸில் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இங்கே நான் தயிர் சேர்க்கல. ஏன்னா நம்ம மசாலாவில் தக்காளி போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நான் தேங்காய் பால் ஊற்றுறனால தயிர் சேர்க்கலை நான். ஸோ இப்போ தேங்காய் பால் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்க போகிறேன். அதாவது தண்ணியோட அளவு மெஷர் பண்ணலை நான். அதாவது ஒரு நிதானமாக 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதை கழுவி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம். ஸோ அரிசி போட்டுட்டு உப்பு, அதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி, அதாவது தண்ணி இங்கே கொதிக்கணும். கொதித்த பிறகு தான், இந்த மாதிரி கொதித்த பிறகு தான் அரிசி சேர்த்துக்க போகிறேன்.
இப்போ அரிசி வந்து மூழ்கி, அதாவது அரிசி போட்ட உடனே நல்லா உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம பார்க்கணும். அதாவது அரிசி மூழ்கி இருந்தால் அதோட மேலும் கொஞ்சம், அதாவது அரிசியை விட ஒரு ஒரு சின்ன ஒரு அதாவது 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து மேலே தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு, இப்போ தேங்காய் பாலோட கொதிக்கிற தண்ணி தான் நான் மேலே ஊற்ற போகிறேன். ஸோ இந்த அரிசிக்கு தேவையான உப்பும் இதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ தண்ணியோட அளவு நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம வேக வைத்த காயில் கூட கொஞ்சம் தண்ணி இருந்தது, அப்புறம் தேங்காய் பால். இப்போ வந்து இது அரிசியும் இந்த தண்ணியும் மட்டமாக இருக்குது, ஒரு லெவலில் இருக்குது. ஸோ இதை விட வந்து ஒரு கொஞ்சம் மேலே தண்ணி வர மாதிரி, ஒரு 1/2 சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி மேலே இருக்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சாதம் சாஃப்டாக வேணும், அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கிரைனியாக வேணுங்கிறவங்க நீங்கள் அந்த அரிசி வந்து அதோட சிறிதளவு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி அளவு. எனக்கு இப்போ கப்பு மெஷர்மெண்ட் அப்படின்னா நம்ம தேங்காய் பால், அப்புறம் வந்து வெஜிடபிளில் உள்ள தண்ணி, இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறது கிடையாது. அதனால் எனக்கு கப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம 1.5 கப்பு அப்படின்னா அதுக்கு 2 மடங்கு 3 கப்பு தண்ணி வச்சா சரியாக இருக்கும். ஸோ இப்போ உப்பு போட்டு இதெல்லாம் கலந்து மூடி வச்சுட்டு வெயிட்டு போட்டுற போகிறேன். ஒரு விசில் வந்து வர வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சென்று அந்த குக்கர் நம்ம வந்து அசைச்சு பார்த்தோன்னா அதில் தண்ணி இல்லாதது நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்காக ரொம்ப செக் பண்ணாமல் இருந்துடக்கூடாது, அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ அதில் கம்ப்ளீட்டாக தண்ணி வற்றி போட்டுச்சு, அந்த ப்ரெஷரும் வந்து இதுவும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சாதமும் நல்லா வெந்திருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. ஸோ மீதமுள்ள கீ இங்கே வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறேன். ஸோ நம்மளோட கேபேஜ் புலாவுன்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரியாணி சொல்லலாம், என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப கிரைனியாகவும் இல்லாமல் ரொம்ப அதாவது சாஃப்டாகவும் இல்லாமல் நிதானமாக இருக்குது. அதாவது வீட்டில் உள்ள சீனியர்ஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்குது இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த வோக்கல் கார்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அப்புறம் ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன் அண்ட் லேக் ஆஃப் வோக்கல் கார்டு வந்து நம்ம சரியான வகையில் பயன்படுத்தாமல் ரொம்ப குவைட்டாக இருந்தான்னா கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் ஜெனட்டிக்ஸ்,
இதெல்லாம் தான் காரணம். இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நான் இதை போட்டிருக்கேன்.